3 மாதத்துக்கு இருக்க 50,000 30,000 60,000 நாங்கள் செலவழிச்சிட்டு வெறும் பூமியை பார்த்துட்டு நாங்கள் மண்ணையா ஐயா சல்லி சாப்பிட சொல்லுங்க ஐயா வாப்போ. அந்த விவசாய மக்கள் மேலே இந்த முருகத்தில் கொண்டாந்து இறக்கி எங்கள் வகுத்தில் அடிக்க விட்டுட்டீங்களே, எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்களே. நாங்கள் என்ன தேய்ச்சி அந்த விவசாயம் பிழைக்க சொல்லுங்க ஐயா வாப்போ. எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் இந்த வருஷம் எந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். எங்கள் ஒரு மாவட்டம் எல்லாமே விவசாயம் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுதோம். அதனால் எங்களுக்கு இது அழிவானம் ரொம்ப இருந்துச்சுன்னா நாங்கள் விவசாயம் பண்ணி மக்களுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளவு உதவி செஞ்சு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் எப்படி செய்ய முடியும்? கொடுக்க முடியாது. மரகதம், வன்னிக்குளந்தல், திருநெல்வேலி மாவட்டம். சரிம்மா, நீங்கள் இப்போ இந்த ஊரில் என்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்க? இப்போ என்ன பிரச்சனைக்காக எசகிராஜன் இப்போ கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வந்து மாசில் விட முடியலை. நாங்கள் எலும்பிச்சு போட்டாலும் அதையும் தோண்டி போடுது. தென்னம்பிள்ளை, பன்னி, மான், இன்னும் ஒன்று மிளா, கேளையாடு, இந்த 4 உருப்படி வந்து எங்களுக்கு அழிவு விவசாயத்துக்கு. நாங்கள் மக்கள் வந்து விவசாயம் பண்ணித்தானே நாங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. சாப்பாடுக்கெல்லாம் நாங்கள் செய்யணும்னா யார் செய்யணும்? நாங்கள் விவசாயி தான் கொடுக்கணும். அதனால் எங்களுக்கு இவ்வளோ அழிவு இருந்தால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியலை. எங்களுக்கு நேரடியாக நாங்கள் பார்த்ததுக்கு அவங்க எதுவுமே எடுத்துக்கிடலை. நாங்கள் வந்து இப்போ 13 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், உங்களுக்குள்ள வேலியை போடுங்க. 13 வருஷமா இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். விவசாயத்தில் நாங்கள் பண்ண முடியல, நீங்கள் உங்கள் காம்பவுண்டில் நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுக்கு அழிம்பா இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். அதை கேட்கல அவங்க. நீங்கள் பாதுகாக்க முடிஞ்சா முடிச்சுக்கோங்க, நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது, இதை வந்து முருகத்தை வந்து நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு பதில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு விவசாயம் வந்து அதனால அந்த அறுகடையில வந்து தென்னம்பிள்ளைய தோண்டுச்சுன்னா அதுக்கு வந்து அழிவு தராங்க. மக்கள் இங்க இல்ல நாங்க இருக்கிறதுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்க மக்களுக்கு பயிர் விட்டு நம்ம மாசல் செய்ய முடியும். நீங்களா சொல்லுங்க பாப்போம். 5 சென்ட் 10 சென்ட் வேணா நம்ம பயிர் விட முடியும். அதுக்கு அங்கிட்டு எல்லாத்தையும் பாதுகாத்து நாங்க எப்படி பயிர் விட முடியும்? இப்போ உங்க ஊர் மட்டும்தான் இந்த பகுதியில் பிரச்சனை இருக்கா இல்ல எல்லா மக்களுக்குமே எல்லா மாவட்டத்துக்குமே சுத்து கிராமத்துக்கு இருக்கு? இதுல மறுக்காலங்குளம், வன்னிக்குளந்தல், உருக்குனியாவரம், தட்டாப்பறை, மேற்க ஊத்துமலை, அண்ணாமலைபுதூர், இவ்வளவும் எங்களுக்கு இந்த மலையிலிருந்து அழிவு. இத்தனை பேர் விவசாயிக்கு அழிவு. இந்த பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்கு? இது 12 வருஷமா இருக்குது. அதுக்கு முன்னால இல்லை, பண்ணி கொண்டாந்து விடலை, மானு விடலை, அந்த இது கிளையாடு விடலை, எதுவும் விடலை. எங்களுக்கு அழிவு கிடையாது. என்னெல்லாம் வந்து பயிரிடுதீங்க? நாங்கள் வந்து பேன்ஸ் போடுவோம், வெண்டை போடுவோம், நெல் போடுவோம், சோளம் போடுவோம், கம்மாம்புல்லு போடுவோம். நெல் எதுவுமே போட முடியல எங்களுக்கு. எதுவுமே இப்போ வந்து எந்த மாசமும் நவதானியம் செய்ய முடியாது. சாமி எல்லாமே போடுவோம். இப்போ அதெல்லாம் செய்ய முடியல. என்னைக்கு வந்து தண்ணி குடிக்க அவங்க கொண்டாந்து விட்டதும் இல்லாம அதோட தண்ணிக்கு இல்லாம எங்க கிணறு கட்டையை அத்தனையும் அழிவு பண்ணிருச்சு சார். நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நாங்க இதையெல்லாம் நைட்டும் பகலும் ஆணும் பொண்ணும் நாங்க கிணத்துக்கு வராத அளவுக்கு இருக்குது எங்க நாட்டில். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த பதிவு. தங்களுடைய ஆட்சியில் பல்வேறு எப்படின்னா இடங்களில் விவசாயிகள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாங்கள் நியமித்த வந்து அதிகாரிகள், அதாவது உங்களை நான் தவறு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 8 கோடி 9 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு முதல்வரால் பார்க்க முடியாது. நீங்கள் நியமித்த அதிகாரிகள் தான் நாம் வந்து நியமித்த அதிகாரிகள் ஒழுங்காக வேலை பார்த்துருக்காங்களா, மக்களுடைய குறைகளை தீர்த்துருக்காங்களா, அந்த மக்களுடைய குறைகளை தீர்த்தா தானே நம்ம வந்து ஓட்டுக்கட்டெலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கணும். உங்கள் துறையில் உள்ள அந்த வனத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. எத்தனை
வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வந்து வனத்துறையில் வந்து காவலர்களாக எடுக்கிய வனத்துறைக்குன்னு சொல்லி கோடிக்கணக்கான மக்களுடைய வரி பணத்தை வந்து நீங்கள் வந்து ஒதுக்குறிய. இந்த பணங்கள் எங்கே போகுது, என்ன என்ன நடக்குங்கிறது பாருங்கள். வெட்ட வெளிச்சமாக தெரியுது. மலை வந்து அங்கே பாருங்கள், கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் தான் அந்த மலை இருக்குது. கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் அந்த மலை இருக்குது. அந்த மலையில் இருந்து வந்து காட்டுப்பன்றிகள், மிருகங்கள் வந்து ஊருக்குள்ளே புகுந்து ஊர் எல்லை வரைக்கும் வந்து விவசாயிகளை விவசாயம் செய்ய விட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், இந்த நிலப்புலங்கள் வச்சுருக்கவங்களாம் அந்த நிலத்தெல்லாம் விட்டுட்டு போயிடவா? இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா, இந்த சங்கரன்கோவில் தொகுதிகளில் பார்த்திங்கன்னா அனைத்து மக்களும், பல மக்கள் வந்து வெளி மாநிலங்களில் வந்து இருக்கிறாங்க. இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது, இந்த மண்ணோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மக்கள் எல்லாமே இன்னமும் இந்த மண்ணை கட்டிக்கிட்டு விவசாயம் பார்த்தாட்டு நம்ம பிழைச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லி பிழைக்காங்களே. அவங்களே இதெல்லாம் ஆதி காலத்தில் அவங்க வாங்கி போட்ட நிலங்கள். அப்போ ஒரு வேலி அமைச்சு, மலையை சுற்றி வேலி அமைச்சு அந்த மிருகங்களுக்கு, அந்த காட்டு பண்டிகைகளுக்கான தேவை தண்ணீர் இல்லாமல் தானே இவ்வளோ பிரச்சனை நடக்கு. தண்ணீரை தேடி தான் எல்லா மிருகமும் மேலேருந்து கீழே இறங்குது. அப்போ மிருகங்களுக்கு வந்து தண்ணீர் வைக்கணும், வருடம் வந்து 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 அதுக்கு ஒரு நிதி ஒதுக்குறிய. அப்போ அதெல்லாம் யார் ஆட்டையை போடுறா? இந்த மாவட்ட வனத்துறைன்னு சொல்லி வனக்காவலர்கள் இருக்காங்களா இல்லையா? ஃபாரஸ்ட் இருக்கா இல்லையா? அதுக்குன்னு ஒரு IFS அதிகாரி போட்டிருப்பிய. அவரெல்லாம் யாருன்னே மக்களுக்கு தெரியலையே. ஒரு வனத்துறைனா இறங்கி வந்து விவசாய நிலங்களில் உங்களுக்கு என்னவா பிரச்சனை என்னன்னு பார்க்க வேண்டாமா? அப்போ இது அங்கே சிவகிரி பகுதிகளிலையும், சிவகிரி பகுதியில் வாசகர் தொகுதி, சிவகிரி பகுதியிலலாம் ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்போ சங்கரன்கோவில் தொகுதி மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அப்போ சட்டமன்றத்தில் இந்த தொகுதியோட சேர்ந்த, நான் அதையும் படித்து பார்த்தேன், இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்டிருக்காரு. யாரெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா, 2025 சட்டமன்றத்தில் வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்ட கோரிக்கைகளின் விளைவாக ஜனவரி 2025 தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிட்டிருக்கு. இதை பற்றி வனத்துறை அமைச்சர் இருக்க பொன்முடி வந்து சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்தார். மண்டல வாரியாக வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம் 3, அதாவது எப்படின்னா ABCன்னு சொல்லி நாங்கள் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காட்டு பண்டிகைகளை கட்டுப்படுத்தணும், 3 மண்டலங்களாக ஜோன் பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் இந்த மூன்று வகை A1, அதாவது வன எல்லையில் இருந்து காட்டு பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இங்கு காட்டு பண்டிகளை எப்படின்னா சுடுவதற்கு அனுமதி இல்லை. மண்டலம் B, காட்டு பண்டிகளை பிடித்து மீண்டும் காட்டுக்குள்ளே விட வேண்டும். வன எல்லையிலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் வனத்துறை வந்து காட்டு பண்டிகை சுட்டு கொள்வதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. சட்டம் அப்படி தான் 2025 ஏற்றிருக்கீங்க. எந்த காட்டு பண்ணி இது வரைக்கும் இந்த வனத்துறைலாம் வந்து சுட்டு கொண்டு இருக்கு. விவசாயிகளுக்கு துப்பாக்கி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. எதிர்கட்சிகள் வச்ச கோரிக்கை என்ன? விவசாயிகள் கையில் நாட்டு துப்பாக்கியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. துப்பாக்கி அவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க வந்து மற்ற விலங்குகளையும் வேட்டையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் வந்து நிராகரிச்சிருக்கார். இது எல்லாமே கேரளாவில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கலில் வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பார்த்துக்கிட்டோம், அந்த பிரதிநிதிகள் வந்து பார்த்துக்கிட்டோம். அவங்க ஒரு காவலுக்கு ஆளை நியமித்து அவங்க கையில் துப்பாக்கி கொடுத்து, அந்த விவசாய கையில் துப்பாக்கி கொடுத்தா பார்த்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சட்டத்தை போட வேண்டிய கேரளாவை பார்த்து தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ கேரளாவில் என்ன நடக்குன்னு பார்க்க வேண்டாமா? இதை காட்டு விலங்கு பெட்டியிலேருந்து அழைக்கணும். இது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி சேதாரம் விவசாயத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய வந்து விலங்குகள் அப்படின்னு சொல்லி மாற்றதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பண்ணலை, அந்த பட்டியலேருந்து நீக்கலை. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் இதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு எடுத்து. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, மத்திய அரசுலாம் இதுக்கு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாநில அரசு நினச்சிதுன்னா என்னன்னாலும் செய்யலாம். அந்த ஃபோர்ஸ் இல்லை. எத்தனை காவலர்கள் இருந்தாங்க வனத்துறையில்? ஒரு அப்போ வனத்துறைனா காட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்களா? மலைகளில் தான் இருப்பாங்களா? ஏன் மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்களா? அதில் சொல்லியிருக்க எல்லாருமே பேசியிருக்காங்க. செங்கோட்டையன் வந்து முன்னாள் அமைச்சர் எல்லாருமே வந்து சுடுவதற்கு அனுமதி கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சங்கரன்கோவில் MLA ராஜா அவர்களும் தனது தொகுதியில் காட்டு பண்டிகைகளால் ஏற்படும் சேதங்களை சுட்டிக்காட்டி கேரளாவை போல் தளர்வுகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்படி அந்த பகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து கவர்மெண்ட்ட சொல்லியும் நீங்கள் கேட்கலை அப்படின்னு சொன்னால், அப்போ மக்கள் மீது இந்த வனத்துறைக்கு அக்கறை இல்லை. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன்,
தேர்தல் வருது. திரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே இந்த நேரத்தில் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணோம். அதை மனசில் வச்சாவது இந்த ஏழை எளிய மக்களுக்காண்டி இந்த காட்டு பண்டிகைலாம் முதல்ல வந்து கட்டுப்படுத்துங்க. இந்த விவசாயிகளை நிம்மதியாக வாழ விடணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், இனி வர்ற காலங்களில் இந்த மக்களுக்காண்டி இந்த விவசாயிகளுக்காண்டி இந்த விவசாய குடிகளுக்காண்டி தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகளுமே இன்றைக்கி பயிரிட முடியலன்னு சொல்லி புகார் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நான் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. ஆனால் என்னுடைய மக்களுக்கு அத்தனை மக்களும் சரி சாதி மதம் பார்க்காம எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஊழியம் பண்ணுது அப்படின்னு. அப்போ எனக்கு அதிகாரம் இல்லை, நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக பேச முடியாது. இந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். மாவட்ட வனத்துறை அலுவலகம் விரைவில் முற்றுகையிடப்படும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு சொல்ல விரும்புகிறேன். அந்த இடத்துல இருந்து அந்த மக்களை பார்த்தா தான் தெரியும். இப்படிதான் மேலே இருந்துக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு இங்கே ஒன்றும் தெரியாது. இங்கே பார்த்தா தான் தெரியும் அந்த மக்கள் படுற கஷ்டம் என்னங்கிறது தெரியும். இல்லை நீங்கள் விவசாயமே பார்க்காதீங்க, இப்போ நீங்களும் எல்லாரும் மாதிரி கேரளா போயிருங்க இல்லை ஆந்திரா போயிருங்கன்னு சொன்னீங்களாலும் சரி, அந்த மக்கள் நாங்கள் எங்களுடைய உசிரை இங்கே தான் போவன்ட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து மிகப்பெரிய அழிவு 12 வருஷமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாவட்டத்தில் இருக்க வனத்துறை முதல்ல பப்ளிக் மத்தியில் நடமாட கற்றுக்கோங்க. கிராமங்களை சென்று பாருங்கள். நீங்கள் மெத்தனமாக இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் நடக்குங்கிறத பாருங்கள். இது போன்ற அதிகாரிகள் சரியாக செயல்படுற அதிகாரிகள் மீது முதல்வர் கடும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல முன்னோர்கள் எல்லாம் இங்கே ஆடு மாடு தான் இந்த மலையில் மேய்ச்சிருக்காங்க. இப்போ இதை பழத்தோட்டமாக ஆக்க போய் தான் இந்த பன்னி எல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பாகி போச்சு. இல்லாட்டா ஆடு மாடு மேயும் போது இந்த பன்னி இந்த மானு எதுவுமே இங்கே தொந்தரவு இல்லை. அதனால மறுபடியும் அதில் ஆடு மாடு மேயது மாதிரியும் இந்த விவசாயிகளை காப்பாற்றுறது மாதிரியும் நல்ல இது பண்ணி கொடுங்க. வன்னி கொழுந்தல் மலை 30,000-50,000 நம்ம போட்டு செலவழிச்சதுதான் மிச்சம். வெறும் பூமியை தான் நாங்க பார்க்கல இருக்கு. மறுபடியும் எடுக்கையில அது பண்ணி உழைக்கிட்டு போயிருக்கு. என்ன முடிவுதான் கெட்ட போறேன்னு எங்களுக்கு தெரியும். அது இல்லாம நாங்க இருக்கோம். இல்லாம பார்த்து கொடுக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு இருக்க 50,000 30,000 60,000 நாங்க செலவழிச்சிட்டு வெறும் பூமியை பார்த்துட்டு நாங்க மண்ணையா ஐயா சல்லி சாப்பிட சொல்லுங்க ஐயா பாப்போம். அந்த விவசாய மக்கள் மேலே இந்த மிருகத்தில் கொண்டாந்து இறக்கி எங்கள் வகுத்தில் அடிக்க விட்டுட்டேங்களே, எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்களே. நாங்கள் என்னத்தை வச்சு அந்த விவசாயம் பிழைக்க சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. இல்லைன்னா நாங்கள் இந்த வருஷம் எந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். எங்கள் ஊர் மாவட்டம் எல்லாமே இது இப்போ நம்ம இந்த காணொலியை முதலமைச்சர் பார்ப்பார். முதலமைச்சர் கண்டிப்பான முறையில் பார்ப்பாங்க. நம்மளுடைய பிஎம்டி மீடியா நம்மளுடைய செயல்பாடுகளை நேரடியாக கவனிக்க பார்ப்போம். என்னென்னு பார்த்துக்கிட்டு நாளைக்கு நான் மனு அனுப்புகிறேன் முதலமைச்சருக்கு. மனு இதை விரிவாக இங்கே பேசுனதை வச்சு எல்லாத்தையுமே எடுத்து விரிவாக மனு அனுப்புகிறேன். மனு அனுப்பிட்டு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நம்ம ஒரு டைம் கொடுக்கும். அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் போராட்டத்தை முன்னெடுக்கும். என்ன ஒரு மாசத்துல ஏத்தனோம்னா நெல்லாம் போட்டோம்னா 3 மாசத்துக்கு எப்படி முடிக்க முடியும்? ஒரு நாள் இங்க பாருங்க, போன வருஷம்லாம் தண்ணிலாம் நிப்பாட்டிட்டேன். மறுநாள் கருதா இருக்கணும். அன்னைக்கு நைட்டு எனக்கு முக்கியமான சோழி. அன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போயிட்டேன். விடிய காலம் பார்க்க கோழி இப்படியே வந்துட்டேன். நைட்டு பஸ் ஏறி கோழி இப்பட பார்க்க 20 எண்ணம் பண்ணி உள்ளிடந்து நான் தான் கலைச்சி வெளியே பத்துதேன். கீழே கிடத்து பையனும் ஒன்னா நைட்டு போது நாங்க உறங்காம ஒரு நெல்லுலாம் போட்டோம்னா நைட்டு போது உறங்காம அழைச்சோம்னா ஒரு ஏக்கர் போட்டா 45,000 ரூபாய் செலவு வருது. ஒரு ஏக்கர் மாசில் ஏத்தினோம்னா 45,000 ரூபாய் வருது நெல்லுக்கு மட்டும். அதை நாங்க 3 மாசம் இறைச்சி கடைசியில தண்ணி நிப்பாட்டி தாறு முழுக்க நிக்கி இப்படி இங்க பாருங்க. இப்படி ஒரே நாளையில கலைக்குது. அங்க நெல் போட்டிருந்தா நாங்க ஒரு ஏக்கர் அது ஒரே நாளையில கழிச்சிட்டு போயிருது. கொஞ்சம் பொறுங்க, ஒரே நாளையில அழிச்சிட்டு போயிருது. நான் வனத்துறை எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கூட கொண்டே கொடுத்து பார்த்தோம். அதெல்லாம் யாருமே பாதுகாப்பு பண்ண முடியாது. உங்கள் இடத்த நீங்கள் தான் பாதுகாப்பு பண்ணுங்க. நாங்கள் எப்படி அத்தனை இதுக்கும் முள்ளுவலி ஓடணும்னா 5 லட்சம் 6 லட்சம் கேட்காங்க. நாங்கள் இங்கே அன்னன்னைக்கு வேலை பார்த்து ஒரு ஏக்கரை பாடுபடுறதுக்கே கொத்தனார் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கே கூலி வேலைக்கு பார்த்துட்டு தான் இந்த உரம் இதுகள்லாம் வாங்கி போடணும்.
அதையும் இது ஒரு நாளையில் அழைச்சிட்டு போயிடுது. கடலை ஓட முடியுதுல, வெண்டை ஓட முடியுதுல, வெண்டை ஓட்டு 30,000 செலவழிச்சா 30,000 ஒரே நாளையில் மான் மேய்ஞ்சிட்டு போயிடுது. கேளையாடு மான் எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. நீங்கள் அதை நல்ல எல்லாருமா நீங்கள் சேர்ந்து அதாவது மக்களுடைய குமுறலை கேட்டுக்கோங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இனி இந்த இதே மாதிரி தான் 1000-2000 கொடுத்தா ஓட்டு கொடுத்தா நம்ம வாங்கிடுவாங்க அப்படின்னு எந்த அரசியல் கட்சி நினைக்காதீங்க. மிக தீவிரமான மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க மட்டும் இல்லை, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் கடும் கோபத்தில் இருக்காங்க விவசாயிகள் எல்லாரும். அதனால இது மிகப்பெரிய போராட்டம் மாத்திராங்க. ஆடு மாடு எல்லாமே மேயும் போது இந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ பாசெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நானே ஆடு மாடு இந்த மலையில இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் மேய்ச்சிருக்கேன். என்ன அதை என்னைக்கு நிப்பாட்டி பழத்தோட்டம்னு ஆக்குறாங்களோ அன்னைக்கே எங்களுக்கு விவசாயமும் போச்சு, ஆடு மாடு மேய்த இடமும் போச்சு. ஆமாம், பழத்தோட்டமும் கிடையாது. சும்மா இருங்க, பழத்தோட்டம்ங்கிறதே கிடையாது. இவங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க தான் அதை பணத்தை சம்பாதிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து அது நாங்கள் பழத்தோட்டம் போடுதோம்னு அதுலயும் ஊழல் பண்றோம். அதை நீங்க ஆய்வு பண்ணுங்க. பழத்தோட்டம்னு அதுல ஏதாச்சும் எந்த மரமாச்சும் இருக்கான்னு பாருங்க. எந்த அச்சம்பழமும் அந்த தவிட்டச்சம்பழமும் தான் இருக்கு. அந்த இயற்கையான அந்த மலையில உள்ளதுதான் இருக்கு. இவங்க போட்டது ஏதோ மிந்திரியோ திராட்சையோ அங்க ஒண்ணும் கிடையாது. அண்டிமாம்பழம் கூட கிடையாது அங்க. ஆமா, அப்படி எங்களை இந்த பழத்தோட்டம்னு சொல்லி அறிவிச்சு எங்களை இந்த மாதிரி எந்த கிணத்துக்கு போனாலும் இப்படி தான் இருக்கு. நாங்க உங்களை மெயின் ரோட்ல உங்களை அழைத்த உண்டாக்கப்படாதுங்கிறதுக்காண்டி இதுல கொண்டாந்து காட்டியிருக்கோம். ஆமா, எந்த கிணத்துக்கு நீங்க போங்க, இலுமிச்சைனா பார்த்தேன்னா காய்க்க மரத்தை தூர்க்குறது வாண்டி கீழே சாய்ச்சி போட்டிருக்கு. பயங்கரமா நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பெட்ரோலுக்கு கூட நாங்க நைட்டு போல அலையுத பெட்ரோலுக்கு கூட வர மாட்டேங்க. நாங்க இழுத மாசில் ஆமா, இது எலுமிச்சைக்கு இந்த இது பைப்பை கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பை அது தண்ணி இல்லாம பைப்பை ஒடிச்சு அதான் கடிச்சு குடிச்சிட்டு போயிருது. அதுல தண்ணி வராது, ஆனா அதை ஒடிச்சு போட்டு போயிருது. மக்களுக்கு கொண்டு போய் 4 பைப்பை வைக்கிறது மாதிரி இருக்கு. முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்கும், நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் நீங்க நல்ல வழிக்கு ஒரு இதை செய்யுங்க. நான் அதாவது எப்படின்னா உங்க எல்லாத்தையும் சொல்றதுதான். நான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. உங்களுக்கான நானும் உங்க கூட பிறந்த மாதிரி தான். அது அவங்களுக்கு நான் ஒரு ஏக்க வச்சு உங்க மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும், அவ்வளவுதான். உங்க மூலியமா எங்களுக்கு நல்லது நடந்தா நல்லதுதான். நீங்க பாருங்க, ஏதாச்சும் இந்த பாருங்க, இப்ப எல்லாத்தையும் போட்டு தான் நாங்க இப்போ நிற்கும். கண்டிப்பா இப்ப இப்படி உழைக்க போட்டதுன்னா இதுக்கு கிடைச்ச இடத்துல நம்ம என்ன மாசில் எடுக்க முடியும். இப்ப நாங்க எல்லா இடமும் கூட்டி கொண்டே காட்டினா ஒரு நாள் பத்தாது இந்த காடை காமிக்கிறதுக்கு. ஒரு கம்பு கையில கொண்டு போய் ஒரு நடந்துக்கு போனாலும் பார்சல் தான். அதாவது அவர் சொல்ல வர பாயிண்ட் பாருங்க. அதாவது காட்டு பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணிரும், மிருகங்கள் அட்டாக் பண்ணிரும். விவசாயிகள் கையில கம்பு கொண்டு போனாலும் ஃபாரஸ்ட் ஆபீசர் கூட்டு ஃபைன் போடுறாங்களாம். அப்ப செத்து போனா நமக்கு நைட் நேரத்துல வரையில நாயை கூட்டிட்டு வந்தோம்னா அதுக்கும் பயன். சட்ட பிரகாரம் ஒண்ணு பாதுகாப்பு கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேல் கம்போ வாளோ நாங்க வச்சு பயன்படுத்துறதுக்கு அந்த மிருகங்களை கொல்லுவதற்கு எங்களுக்காவது நீங்க அனுமதி கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒன்று சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காட்டு பணியில் காட்டு மிருகங்களை நாங்கள் கொலை செய்ய முடியாது, நாங்கள் கொல்ல முடியாது, அந்த பண்டிகைகளை நாங்கள் அழிக்க முடியாது. அப்படின்னா எங்களுக்கு ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய அதிகாரத்தை உரிமையை நீங்கள் கொடுங்க. உங்களை நாங்கள் எங்கேயும் கெஞ்சலை. ஏன்னா அந்த நாட்டை ஆண்ட பரம்பரை நாங்கள். அதனால் வெள்ளக்காரன்ட்ட போர் தொடுத்த பரம்பரை நாங்கள். அதனால் அதை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு வேல்கம்பும் வாழையும் வச்சிருக்கக்கூடிய உரிமையாவது நீங்கள் கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு தான் மக்களை சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது தொடர்கதை ஆகக்கூடாது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. உடனடியாக காட்டு பண்டிகைகளுடைய அந்த அந்த அதனுடைய அட்டூழியத்தை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுங்க. இல்லை என்றால் மாபெரும் போராட்டத்தை சந்திக்க நேரிடும். தென்காசி மாவட்டங்கிற இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டேன். நன்றி. உண்மையாவே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு மேல் இடத்துல எங்களுக்கு இது உரிமை வேணும். கண்டிப்பா இருந்தா தான் நாங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு உழைப்போம் செய்வோம். வணக்கம்.
திருவள்ளி மாவட்டம் மானூர் ஒன்றியம் வன்னிக்குளத்தல் கிராமம். நாங்கள் வந்து விவசாயம் பார்க்க முடியாத சூழல். ரொம்ப இந்த பன்னி, அந்த மான், கேளையாடு ஒரு 30,000 ரூபா செலவழித்து ஒரு அவத்திக்குள்ளே ஆட்டுக்குட்டி இருக்குது, அதான் பார்க்க முடியலன்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை வளர்த்து அதாச்சும் வச்சு பிழைப்போம்னு நாங்கள் நினச்சோம். அதையும் கரெக்டாக அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. கேளையாடுன்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்கு. மான், அந்த பன்னி வந்து தோண்டி போடுறது. மயிலால் தான் ரொம்ப சங்கடப்பட்டோம். மயில் கூட ஓரளவு பகல் நாங்கள் கழிச்சிருவோம், நைட்டில் வராது. 9 மணி வரைக்கும் காலை கழிச்சிட்டா போதும், சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு கழிச்சா போதும். அப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்கு இடைஞ்சல் இல்லை. இப்போ இந்த மான் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் பாதுகாக்கவும் முடியாது. ஒரு சின்ன ஒரு ஏதோ கம்பு உண்டானா கூட ஏன் வேட்டைக்கு போகிறீங்களோ எதுவும் அப்படி பிடிக்க போகிறோம்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்தாங்க. காட்டு பண்ணி, இந்த காட்டு பண்ணி இதை வச்சு நாங்கள் வேறு வழியே இல்லை. இதை வச்சு தான் நாங்கள் விவசாயம் இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு தான் பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்கள் எங்கள் கேரளா தான் போகணும். எங்களுக்கு வேறு வழியே இல்லை. இதை வச்சு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பண்ணி கொடுங்க. அண்ணன் வந்தாவே, அண்ணனோட தகவல் சொன்னோம், நாங்கள் மேலே வரைக்கும் சொல்லுதோம்னு சொன்னாவே, அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காவே, எப்போதும் பாதுகாப்பாக செய்வாங்க. இதை எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சரி சரி, கவலைப்படாங்க, என்னம்மா கவலைப்படாங்க, பார்த்துக்கிடும். இது வந்து இப்போ நீங்கள்